Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். சாஃப்ட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறது ஹார்டு கம்ப்யூட்டிங்க்கு ரிவர்ஸாக உள்ள ஒரு ப்ராசஸ் தான் சாஃப்ட் கம்ப்யூட்டிங். கம்ப்யூட்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஹார்ட் கம்ப்யூட்டிங்கும் இருக்குது, சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கும் இருக்குது. ஹார்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு நம்ம நார்மலி ப்ரோக்ராம் எல்லாம் யூஸ் பண்ணி நார்மலாக பண்ணுறது தான் ஹார்ட் கம்ப்யூட்டிங். பட் இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை தான் சால்வ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை தான் நம்ம இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ சர்ச்சிங் அல்கோரிதம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் சர்ச் பண்ணுறதுக்கு. சர்ச்சிங் வந்துட்டு நார்மல் ப்ரோக்ராம் தான், பிகாஸ் அதில் வந்துட்டு என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அண்ட் அதுலேருந்து சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட் எல்லாமே நம்ம தான் கொடுப்போம். எல்லாமே நான் வேல்யூஸ் தான், அன்னோன் வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போது நம்ம கொடுக்குற எலமெண்ட் அதில் இருந்தால் அதோட ரிசல்ட் வந்து கொடுக்கும். நம்ம கொடுக்குற எலமெண்ட் இல்லைன்னு ஒரு மெசேஜ் வந்து வந்துடும். இதுதான் நார்மல் கம்ப்யூட்டிங். எக்ஸாம்பிளும் ஹார்ட் கம்ப்யூட்டிங்னு கூட சொல்லலாம். பட் சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் அப்படி இல்லை. சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு ரியல் வேர்ல்டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது செடா தான். அவர் தான் 1992 இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் இந்த ஒரு பிரின்சிப்பிளை வந்து கொண்டு வந்தது. அண்ட் இந்த பிரின்சிப்பிள் ப்ரிசைஸ் அப்ராக்சிமேஷன் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் குவிக் சொல்யூஷன்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸுக்கு குவிக் சொல்யூஷன் அண்ட் ப்ரிசைஸ் அப்ராக்சிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறனால. அண்ட் இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு ஒரு எமர்ஜிங் அப்ரோச் தான். இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து ஆக்சுவலி நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து மெஷின்ஸுக்கு கொடுக்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹியூமன் எபிலிட்டி, ஹியூமன் மைண்டை வந்து மற்ற மெஷின்ஸுக்கு வந்து நம்ம இதிலேருந்து இன்சர்ட் பண்ணுறோம் தான் சாஃப்ட் கம்ப்யூட்டிங். இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இது அப்ராக்சிமேஷனில் தான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்துருக்கு, டிஃப்ரெண்ட் செட்ஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸி லாஜிக். ஃபஸி லாஜிக், மெஷின் லேர்னிங், ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங், எவல்யூஷனரி காம்படிஷன், பெர்செப்ட்ரான், ஜெனடிக் அல்கோரிதம்ஸ், டிஃபரன்ஷியல் அல்கோரிதம்ஸ் அண்ட் சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ். இவ்வளோனோ இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து பண்ணுறோம். அண்ட் இதில் நான் நியூரல் நெட்வொர்க், ஃபஸி லாஜிக் அண்ட் ஜெனடிக் அல்கோரிதம் பற்றி தான் கம்மிங் வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபஸி லாஜிக். இப்போ வந்து இதுக்குள்ளே வாட் இஸ் ஃபஸி லாஜிக், வாட் இஸ் ஜெனடிக் அல்கோரிதம் இது மட்டும் சொல்கிறேன். அண்ட் கம்மிங் வீடியோஸில் இதுக்குள்ளே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபஸி லாஜிக்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சாஃப்ட் கம்ப்யூட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட கோல் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இன்டெலிஜென்ட் மெஷின்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு அண்டரில் வர்றது தான் நியூரல் நெட்வொர்க், ஃபஸி லாஜிக், ஜெனடிக் அல்கோரிதம் இதெல்லாம் சேர்ந்து தான் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் வந்து வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸி லாஜிக்னா, இப்போ நார்மலி நம்ம செட் தியரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செட்டில் அதுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் அந்த செட்டுக்குள்ளே இருந்து தான் இருக்கும். பட் இந்த ஃபஸி லாஜிக்கில் வந்துட்டு அப்படி கிடையாது. 0 to 1 அது வரைக்கும் தான் அந்த வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி இல்லைன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நார்மலாக ஹோட்டாக இருக்கா, இல்லை வெரி ஹோட்டாக இருக்கா, எக்ஸ்ட்ரீம்லி ஹோட்டாக இருக்கா, இல்லை வார்மாக இருக்கா அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸி லாஜிக். இப்போ வந்து நம்ம பூலியன் ஆல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டே வேல்யூஸ் தான் இருக்கும், 0 இருக்கும், 1 இருக்கும். எய்தர் அதுக்குள்ளே ஆன்சர் எஸ்ஸாக இருக்கும், இல்லைனா அதுக்குள்ளே ஆன்சர் நோவாக இருக்கும். இதான் பூலியன் ஆல்ஜிப்ரா நம்ம நார்மலி யூஸ் பண்ணுறதுல இப்படி தான், எஸ் நோ இல்லை 0s and 1s மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ஃபஸி லாஜிக்கில் வந்து அப்படி இல்லை. 0லேருந்து 1 வரைக்குள்ள வேல்யூ 0.1, 0.2 இப்படி எக்ஸெட்ரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டே எடுத்துக்கலாம். வெரி ஹாட், எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், வார்ம், கூல், எக்ஸ்ட்ரீம்லி கூல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது. இதை வந்து நம்ம நார்மல் ப்ரோக்ராமால் பண்ண முடியாது. இதுக்குள்ளே இன்னொரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு வந்துட்டு மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. சிலப்போ இப்போ வரும், சிலப்போ வராது, சிலப்போ கொஞ்ச நேரம் கழித்து வரும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அதில் வந்துட்டு ஒரு கரெக்ட் ஆன்சர் இல்லை. மழை வருமா, எஸ் நோ, இந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஆன்சர் இல்லை. சிலப்போ வரலாம், சிலப்போ வராது, சிலப்போ கொஞ்ச நேரம் கழித்து வரலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுதான் ஃபஸி லாஜிக்லேயும் உள்ளது. இப்போ இந்த ஃபஸி லாஜிக் வந்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம், இம்ப்ரிசிஸாக உள்ள டேட்டாஸை வச்சு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் ஃபஸி லாஜிக்.
இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் இருக்குது. நார்மல் பூலியன் லாஜிக்கில் இஸ் இட் கோல்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ரெண்டே ஆன்சர் தான் இருக்குது. ஒன்று எஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா நோவாக இருக்கலாம். இதுதான் நார்மலி உள்ள பூலியன் லாஜிக். பட் இது ஃபஸி லாஜிக் எடுத்துக்கிட்டோம்னா இஸ் இட் கோல்டுன்னு கேட்டால் வெரி மச் கோல்டு இருக்குது, லிட்டில் கோல்டு இருக்குது, வெரி லெஸ் கோல்டு இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. இப்போ வெரி லெஸ்ஸாக இங்கே 0.1ன்னு எடுத்திருக்காங்க, லிட்டில் 0.25 எடுத்திருக்காங்க, வெரி மச் 0.9 எடுத்திருக்காங்க. பட் பூலியன் லாஜிக்கில் ரெண்டே ஆன்சர் தான், எஸ் நோ. பட் ஃபஸி லாஜிக்கில் வெரி மச் கோல்டு, வெரி லெஸ் கோல்டு, லிட்டில் கோல்டு, இந்த மாதிரி நமக்கு 0 to 1 வரைக்குள்ள வேல்யூஸ், 0 to 1 வரைக்குள்ள டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணலாம். இதான் வந்து ஃபஸி லாஜிக். அது இதில் வந்துட்டு நமக்கு இம்ப்ரிசைஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது தான் ஃபஸி லாஜிக். நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் உள்ள 3 இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸில் நியூரல் நெட்வொர்க்கும் ஒன்று. நியூரல் நெட்வொர்க், ஃபஸி லாஜிக், ஜெனடிக் அல்கோரிதம், இந்த 3 தான் இருக்குது. அதில் நியூரல் நெட்வொர்க் அதில் ஃபஸி லாஜிக் வந்து பார்த்தாச்சு. இப்போ நியூரல் நெட்வொர்க் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து பயாலஜிக்கலி உள்ள ஒரு ஹியூமனில் உள்ள ஒரு நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு மெஷின்ஸுக்கு நியூரல் நெட்வொர்க் கொடுக்கறது தான் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் நியூரோன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த நியூரோன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா இன்புட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி சென்சரி ஆர்கான்ஸ்லேருந்து இன்புட் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ரியாக்ஷனை அவுட்புட் மாதிரி கொடுக்கும். இதான் வந்துட்டு ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம்குள்ளே ஒர்க்கிங். இதே மாதிரி தான் இந்த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் 3 மெயின் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரு நியூரோன், ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் இருக்க ஒரு நியூரோன் எடுத்துக்கிட்டால் அதில் 3 மெயின் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று டென்ட்ரிட்ஸ், பின்ன நியூக்ளியஸ், பின்ன ஒன்று ஆக்சன்ஸ். இதில் இந்த டென்ட்ரிட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த டென்ட்ரிட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து நியூரோனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ராசஸிங். இதில் இருக்க நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஒன் டென்ட்ரைட்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் நியூக்ளியஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷனில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக உள்ளது நியூக்ளியஸ் தான். அண்ட் தேர்ட் ஒன் ஆக்சன்ஸ். இப்போது இதில் உள்ள 3 மெயின் பார்ட்ஸ் டென்ட்ரிட்ஸ், நியூக்ளியஸ், ஆக்சன்ஸ் இருக்குது. டென்ட்ரிட்ஸ் தான் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். கிடைக்கிற இன்புட்டை பாஸ் பண்ணுறது டென்ட்ரிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது நியூக்ளியஸ். அண்ட் அதுக்கு அவுட்புட் கொடுக்கறது ஆக்சன். அப்போது இவ்வளோ தான் வந்துட்டு ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் உள்ள 3 மெயின் காம்போனன்ட்ஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டிஃபிஷியலி ஒரு மெஷினுக்குள்ள நியூரல் நெட்வொர்க் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை த ஹியூமன் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். The simplest neural network consists of only one neuron and it is called perceptron as shown in the figure below. இது வந்துட்டு இதான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தோம். அது வந்துட்டு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரோ நெட்வொர்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நார்மலி ஹியூமன்ஸோட நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். அப்போது சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் இருக்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் நியூரல் நெட்வொர்க் தான். இதை பற்றி டீட்டெயிலாக இனி கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க், வாட் இஸ் ஃபஸி லாஜிக் அண்ட் வாட் இஸ் ஜெனடிக் அல்கோரிதம், இதுக்குள்ளே பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அப்போ இதில் உள்ள நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக் அல்கோரிதம். பயாலஜியில் நார்மலி ஜெனடிக் தான் என்ன இவால்வ் ஆகி பயாலஜிக்கலி இவால்வ் ஆகிறது தான் ஜெனடிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டரில் ஜெனடிக் அல்கோரிதமும் இதை வந்து ரிப்பீட்டட்லி மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவல் சொல்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் ரிப்பீட்டட்லி. ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே வந்துட்டு ஜெனடிக் அல்கோரிதம் செலக்ட்ஸ் இண்டிவிஜுவலி ஃப்ரம் த கரண்ட் பாப்புலேஷன் டு பி பேரண்ட்ஸ் அண்ட் யூசஸ் தம் டு ப்ரொடியூஸ் த சில்ட்ரன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் அதுலேருந்து கிடைக்கிற நாலேஜஸை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு இந்த ஜெனடிக் அல்கோரிதம் வச்சு இந்த மெஷின்ஸும் இவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ஹியூமன்ஸ் எப்படி இவால்வ் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் ஜெனடிக் அல்கோரிதமும். இந்த ஜெனடிக் அல்கோரிதம் கொடுத்து மெஷின்ஸும் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு அது கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க அது இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இவ்வளோதான் இதுக்குள்ளே பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். கம்மிங் டேஸில் இதுக்குள்ளே கூடுதல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.